அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டூ அதர்ஸ். இத பத்தி நம்ம தெளிவா நெறைய வீடியோல பார்த்துருக்கோம். லா ஆஃப் ஒன், சர்வீஸ் டூ செல்ஃப், சர்வீஸ் டூ அதர்ஸ் அப்படின்னு தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம நம்மளுக்கு அப்படின்னு வாழாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சமாவது அடுத்தவங்களுக்காக எஃபோர்ட் போடணும். அந்த செல்ஃப்லெஸ், நான் எனக்கு மட்டும் தான் பண்ணணும், என்னோட ஃபேமிலி அப்படின்றத விட்டு, அடுத்தவங்க அப்படின்றத யோசிச்சு நம்ம பண்றதுக்குரிய அந்த புஷ் தான் வந்து இந்த கோல். சர்வீஸ் டு அதர்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது. அதான் வந்து இந்த கோல். சர்வீஸ் டு அதர்ஸ்னா நம்ம பணம் மூலமா தான் உதவி பண்ணணுமா? பணம் இல்ல உணவு கொடுக்கறது மூலம் மட்டும்தான் சர்வீஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய டயத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்றப்ப நீங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல தனிமையில இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு முதியோர் இல்லத்துல போய் உங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல அவங்கள்ட்ட ஒரு அன்பு, ஓகே, உங்களுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல இருந்தாலும் ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ போய் அவங்ககிட்ட விசிட் பண்ணி அவங்க மிஸ் பண்ற அந்த அன்பை கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இல்லாதவங்களுக்கு ஆஹ் என்ன மாதிரியான படிப்பு விஷயத்திலயோ இல்ல உணவுலயோ எந்த மாதிரியான உதவி உங்களால பண்ண முடியுதோ அந்த மாதிரியான உதவி பண்ணலாம். இல்ல எதுவுமே வேணாம், உங்களுடைய வேலையில இப்ப நீங்க டீச்சரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த சம்பளத்துக்காக டீச் பண்ணாம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் உங்களால இந்த அட்லீஸ்ட் சொல்லித்தர விதத்துல என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியும், எய்தர் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு சொல்லித் தர்றதோ இல்ல அவங்களோட கரியருக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரியான விஷயங்களை சொல்றதோ, ஒரு டைரக்ஷனை காமிக்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைட்ல சொன்ன மாதிரி ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிற அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா, எனக்கு 8th கிரேட்ல 4 மணிக்கு எந்திரிச்சா பெரிய மாற்றங்கள் நடக்கும், அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த டீச்சர் தான் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட ஏற்படுத்துங்க. அதுவும் சர்வீஸ் டு அதர்ஸ் தான். ஏன்னா நீங்க அந்த அது பர்டிகுலரா ஸ்கூல் டீச்சரா இருக்கிறீங்கன்றப்ப அந்த யங் மைண்டோட நீங்க பழகுறீங்கன்றப்ப இளமையிலேயே வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களால ஒரு டீச்சரா இருந்து டீச் பண்ண முடியுதுன்னா நீங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க. பர்டிகுலரா வந்து நம்ம ஊர்ல வந்து இதை பண்றது வந்து ரொம்பவே ஈஸி. நீங்க காலேஜ்ல டீச் பண்றீங்களோ, ஸ்கூல்ல டீச் பண்றீங்களோ, கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது நல்லது, மெடிடேஷன் பண்றது நல்லது, இல்ல யோகா பண்றது நல்லது அப்படின்னு சொல்றதுனால ஒன்றும் பெரிய கல்ச்சுரல் டிஃபரன்ஸ்லாம் இருக்க போறது கிடையாது. பட் நான் இங்க வந்து யூஎஸ்ல வந்து யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கேன். ஸோ என்னால வந்து எனக்கு ஆசை இருக்கு அதெல்லாம் சொல்லணும்னு. ஆனா வந்து அந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ்னால என்னால நிறைய பண்ண முடியாது. பட் எனிவே உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களால வந்து மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியையும் நீங்க பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நீங்க உங்களோட என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்களோ அதுல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் இந்த சமுதாயத்துக்கு உங்களால என்ன பண்ண முடியுதோ, மற்ற ஒரு தொண்டு என்ன பண்ண முடியுதோ உங்களால முடிஞ்ச அளவான விஷயத்த பண்ணுங்க. ஸோ இந்த பிக்சர் நான் இங்க ஏன் வச்சிருக்கேன் அப்படின்ற பேக்ரவுண்ட சொல்றேன். சர்வீஸ் டு அதர்ஸ்ன்றதுல. ஸோ நான் வந்து இந்த குரூப்ல ஒரு கோலா வச்சு எவ்ரிடே நாங்க வந்து சர்வீஸ் டு அதர் ஏதாவது ஒரு விதத்துல சர்வீஸ் பண்ணணும்ன்றது வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து நான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி ஒர்க்குக்கு போறப்ப அந்த பாதையில அந்த சிக்னல்ல வந்து ஹோம்லெஸ் பீப்பிள் வந்து இருப்பாங்க. ஸோ நான் வீட்ல சமைக்கிறப்பயே நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கும் சேர்த்து சாண்ட்விச்சோ, டாக்கோவோ அவங்க என்ன மாதிரியா சாப்பிடுவாங்களோ, அந்த மாதிரி அவங்களுக்கும் சேர்த்து பேக் பண்ணி ஒவ்வொரு நாளும் போறப்ப அந்த சிக்னல்ல நின்னு அவங்களுக்கு குடுத்துட்டு போவேன். சில சமயம் ரொம்ப பிஸியா இருந்தா கூட, எனக்கு சாப்பிட டைம் இல்லன்னா கூட, நான் எல்லாருக்கும் பேக் பண்றப்ப அவங்களுக்கும் சேர்த்து பேக் பண்ணி எடுத்துட்டு போய் குடுப்பேன். ஸோ அப்படி குடுக்குறப்ப வந்து ஒரே ஆள் தான் இருப்பாங்கன்னு இல்ல, நெறைய பேரு மாறி மாறி இருப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் அந்த டயத்துல டிசம்பர் டயத்துல வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த தாத்தா வந்து என்னைய பார்த்த உடனே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து எப்பயுமே நான் குடுக்குறப்ப ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாரு. அ என்னோட என்னோட சாண்ட்விச் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஆர்கானிக்கான விஷயங்கள போட்டு ஒரு உண்மையிலேயே ஒரு கேரோட தான் பண்ணுவேன். ஸோ அவர் வந்து அத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. ஸோ அவர் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன பார்த்த உடனே வேகமா ஓடி போயி, எனக்காக அவர் வந்து ஒரு கிஃப்ட் பேக் ரெடி பண்ணியிருந்திருக்காரு. அந்த கிஃப்ட் பேக் எடுத்துட்டு வந்து என்னைய பார்த்தோனே வந்து குடுத்தாரு.
அவர் கொடுத்த அந்த மொமெண்ட் வந்து என்னால மறக்க முடியாது. ஏன்னா அவங்களே ஹோம்லெஸ் பீப்புள். அவங்களுக்கே வந்து ஆக்சுவலா எதுவுமே கிடையாது. ஆனா, அவருக்கு எனக்கு குடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்த ஏற்படுத்தினது எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷனல் லவ். அந்த பாண்டிங்னா நம்ம எல்லாருக்குள்ளயும், மனிதரா இருக்க எல்லாருக்குள்ளயும் அந்த பாண்டிங் வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த ஃபோர்ஸா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அந்த அந்த பாண்டிங்க நான் வந்து அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். அந்த பாண்டிங்க நான் ஃபீல் பண்ணப்ப, என்னோட ஆன்மாவ நான் ஃபீல் பண்ணேன். உண்மையிலேயே சொல்றேன். நம்மளுக்குள்ள இருக்க அந்த மனிதர்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங்க நீங்க உண்மையா ஃபீல் பண்றப்ப, அங்க உங்களுக்கு ஆன்மாவோட தரிசனம் கிடைக்கும். அவர் அத குடுத்தப்ப எனக்கு உண்மையிலேயே நான் அழுதுட்டேன். நான் குடுத்த சாண்ட்விச் எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா, அந்த அந்த அழுகையில வந்து எனக்கு வந்து என்னோட ஆன்மாவ நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா, நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஆன்மாவ ஃபீல் பண்ண முடியாது. நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து அன்கண்டிஷனல் லவ்வோட அதாவது எல்லா உயிர்கள்களும் நம்மளுக்குள்ள இருக்க அதே உயிர்த்தன்மை, கடவுள் தன்மை தான் எல்லார்கிட்டயும் இருக்கு அப்படின்ற பார்வையோட எல்லா உயிர்களையும் பார்த்து, நம்மளால முடிஞ்ச உதவிய நம்ம செய்யறப்ப, அந்த தனிப்பெருங்கருணையோட உதவிய செய்யறப்ப, நம்ம அந்த அன்கண்டிஷனல் லவ்வ எக்ஸிபிட் பண்றப்ப, நம்ம வெளிய குடுக்கிறத விட பல மடங்கு அதிகமா யுனிவர்ஸ் நம்மளுக்கு திரும்பி தரும். ஸோ நீங்க லவ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ஸ்கார்சிட்டி மென்டாலிட்டி தான். நீங்க கிவரா இருங்க. நீங்க தனிப்பெருங்கருணையோட எல்லா உயிர்கள்ட்டயும் நீங்க அன்ப குடுக்க, யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பல மடங்கு திரும்பி குடுக்கும். ஓகேவா? நீங்க ஒண்ணு குடுக்குறீங்கன்னா, யுனிவர்ஸ் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த விதம். அது வந்து அந்த வேக்கண்ட்ட விடாது. நீங்க குடுக்குறப்ப அந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் வெற்றிடம் கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த வெற்றிடத்த யுனிவர்ஸ் அல்லது கடவுள் தன்மை வந்து பல மடங்கு அதிகமா நிரப்பும். தனிப்பெருங்கருணைய எல்லா உயிர்கள்கிட்டயும் நம்ம கொடுக்கிறப்ப, பிரபஞ்சம் பல மடங்கு அதிகமான அந்த அன்கண்டிஷனல் லவ் தனிப்பெருங்கருணைய நம்மளுக்கு திருப்பி குடுக்கும். ஸோ அந்த மொமெண்ட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத தான் வந்து நான் அதுல காமிச்சிருக்கேன். உண்மையிலே சொல்லப்போனா, சாண்ட்விச் வந்து ஒண்ணுமே கிடையாது. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த லவ் இருக்கு இல்லையா? அது வந்து அதுக்கு வேல்யூவே கிடையாது. இட்ஸ் அ ப்ரெஷியஸ் திங். ஓகேவா? ஸோ இந்த ஆன்ம தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தனிப்பெருங்கருணையோட எல்லா உயிர்களுடையும் அன்போட இருங்க. தனிப்பெருங்கருணையோட நம்ம இருக்கிறப்ப வந்து இருக்கிற அந்த அதனால நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் வந்து விலை மதிப்பில்லாத விஷயம். நான் இவ்வளோ வேலைக்கிடையில நான் இந்த சேனல்ல வந்து என்னோட கருத்துக்கள வந்து நான் ஷேர் பண்றதுக்கும் அடிப்படையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் டூ அதர்ஸ். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள எனக்குள்ளேயே வச்சுக்கிறது வந்து எனக்கு சுயநலமா தெரிஞ்சது. ஏன்னா, நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யுனிவர்ஸ் எனக்கு இவ்வளோ விஷயங்கள புரிய வைக்கல. அத எல்லாருக்கும் எடுத்து கொண்டு போறதுக்குரிய கருவியா தான் யுனிவர்ஸ் என்ன யூஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்தப்ப, நான் வந்து ஓகே. ஸோ தெரிஞ்ச விஷயங்கள நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு இந்த சேனல் ஆரம்பிச்சு, அ இதுவரைக்கும் சொல்லிட்டு வரேன். ஸோ ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு தடவையாவது அடுத்தவங்களுக்காக நீங்க உதவி பண்ணீங்கன்னா, இந்த கோல் வந்து எவ்ரிடே கோல நீங்க மீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.